அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. வாழ்க்கை, நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக, எதை நோக்கி? கையில் பிடிபட்ட மணலைப் போல இந்த உலகம் நம்மை அறியாமலேயே நழுவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் இதைத்தான் நிரந்தரம் என்று நம்பி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், இந்த உலகில் நீ ஒரு அந்நியனைப் போல அல்லது ஒரு வழிப்போக்கனைப் போலிரு. யோசித்துப் பாருங்கள், ஒரு வழிப்போக்கன் மரத்தடியில் ஓய்வெடுப்பது அந்த பயணத்தின் களைப்பை நீக்கத்தானே தவிர அங்கேயே வீடு கட்டி வாழ்வதற்கு அல்ல. மறுமையை நேசிப்பது என்பது வாழ்க்கையை வெறுப்பதல்ல, மாறாக வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள பயணமாக மாற்றுவது. மரணத்தைப் பற்றி நினைக்கும்போது நமக்குள் ஒரு பயம் வருமே, அது பயமல்ல, அது ஒரு எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கைதான் நம்மை தவறுகளில் இருந்து தடுத்து நற்செயல்களின் பக்கம் திருப்புகிறது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு தர்மமும், நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும், நீங்கள் காட்டும் ஒவ்வொரு புன்னகையும் இங்கே மறைந்து விடலாம். ஆனால் மறுமையில் அவைதான் உங்களுக்கு நிழல் தரும் விருட்சங்களாக வளரப்போகின்றன. இந்த உலகம் ஒரு பரீட்சை கூடம். இங்கே கிடைக்கும் வெற்றியும் தற்காலிகம், தோல்வியும் தற்காலிகம். உண்மையான வெற்றி என்பது இறைவனின் திருப்தியைப் பெற்று அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழைவதுதான். உலகத்தை உங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் இதயத்தில் மறுமையை மட்டும் சுமந்து செல்லுங்கள். இறைவா, எங்கள் இதயங்களில் இந்த உலகத்தின் ஆசையை விட உன்னை சந்திக்கும் மறுமையின் நேசத்தை அதிகமாக்குவாயாக.